சங்ககால சோழர்கள். சங்ககாலத்துல நம்ம இப்போ சோழர்களுடைய வரலாறுன்னு சொல்லும்போது நம்முடைய புத்தகத்துல கே பிள்ளை புத்தகத்துல அந்த விஜயாலயன் அவன் ஒரு ஓரத்துல சிற்றரசனாக இருந்து அந்த சோழர்கள் என்ன அந்த பல்லவர்களுடைய ஆட்சி களப்பிரர்களுடைய ஆட்சியின் போது அவர்கள் ஒரு ஓரத்துல முடங்கி இருந்து அதன் பிறகுதான் விஜயாலயன் வந்துதான் இந்த மீண்டும் அந்த சோழ அரசை நிர்மாணிக்கின்றான். அது பிற்கால சோழர்கள். ஆனால் முற்காலத்திலே அதற்கு முந்தைய காலகட்டத்திலே சங்க காலத்திலே அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பினை பெற்றிருந்தார்கள் என்பதை நம்மளுடைய எப்படி முன்னோர்களுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது. அதே போல இந்த சங்ககால சோழர்கள் யார், அதை பற்றிய மிக விரிவான குறிப்பை கே பிள்ளையிலே நாம் பார்க்க முடியவில்லை, மற்ற இடங்களிலே நம்ம பார்க்க முடியல. அப்படிங்கிற போது நம்ம சில விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்க யாரு என்ன, முதல் காலகட்டத்துல யாரெல்லாம் இருந்தா, நம்ம சங்ககாலம் படிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அப்ப சங்ககால அரசர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த சங்க காலத்துல இருந்த சோழ மன்னர்கள் எப்படி இருந்தார்கள், என்னவெல்லாம் செய்தார்கள், அவர்களுடைய பணி எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்களுடைய குண இயல்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, யாருக்கெல்லாம் செஞ்சாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஈகை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஓரளவு அவர்களை பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு பிற்கால சோழர்கள் அந்த விஜயாலயன் தொடங்கி மற்றவர்களை நாம் பார்க்கலாம். இந்த மூவேந்தர்களிலே நடுவுல வச்சிருக்கவங்க யாரு அப்படின்னு சொன்னா இவங்க தான் இந்த சோழர்கள். சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தான் நம்ம சாதாரணமா சொல்லும் போதே நமக்கு அப்படிதான் வரும், சேர சோழ பாண்டியர். நடுவுல இருக்கிறவங்க இந்த சோழர்கள். இவங்களை சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், கிள்ளி வளவன், செம்பியன், சென்னி, வளவன். சோழர்னு சொல்றோம், கிள்ளின்னு சொல்றோம், கிள்ளி வளவன் சொல்றோம், செம்பியன் சொல்றோம், சென்னின்னு சொல்றோம், வளவன் சொல்றோம். இப்படி எல்லாம் அழைக்கப்படுறாங்க. சோழ அரசினுடைய தோற்றம் தொன்மை அப்படிங்கிறது நம்ம யாரு என்ன அப்படிங்கிறது இப்ப சங்க காலத்துல சொல்லி இருக்கிறவங்களை வச்சுதான் இவங்கள இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சங்க காலத்துல யார் சொல்லியிருக்காங்களோ அவர்களிலிருந்து நாம் அந்த சோழ பரம்பரையை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற போது இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை என்பது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த பாண்டியர்களுக்கு தான் உரியது, அவர்கள் தான் மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பெருமை யாருக்கும் உரியதுதான், சோழர்களுக்கும் உரியதாகத்தான் இருந்திருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டை பிரிக்கின்ற போது 12 நாடுகளாக பிரிக்கின்றார்கள். அந்த 12 நாடுகளிலே புனல் நாடு, பன்றி நாடு, அருவா நாடு அப்படிங்கிற அந்த பகுதியை உள்ளடக்கியதுதான் இந்த புனல் நாடு, பன்றி நாடு, அருவா நாடு என்ற அந்த 3 நாடுகளை உள்ளடக்கிய பகுதிதான் இந்த தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, வடார்காடு மாவட்டங்களை உள்ளடக்கிய நாடாக இருந்திருக்கின்றது. அதிலே ஆற்காடு, உறையூர், கழார், குடந்தை, குராப்பள்ளி, சாய்க்காடு, தலைச்செங்காடு, நெய்தலங்கானல், புகார், போர், பிடவூர், வல்லம், வெண்ணி, இந்த நாடுகள் எல்லாமே, இந்த இடங்கள் எல்லாமே சோழ நாட்டு பேரூர்களாக இருந்திருக்கின்றன. என்றாலும் கூட தலைநகராக எந்த ஊர் இருந்திருக்கின்றது என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது உறையூரும். அதுக்கு பிறகுதான் இந்த புகாரை மாத்திருக்கான். என்னைக்கு உறையூர்ல இருந்து அவன் நாட்டை எந்த இடத்துக்கு மாத்திருக்கான், புகாருக்கு மாத்தி இருக்கிறான். அந்த மாத்தி இருக்கிற போதுதான் அவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ ஒண்ணுல இருந்து ஒண்ணுக்கு மாத்தணும் வச்சுக்கோங்க, இடத்த மாத்தணும்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம்ல, அதை போன்றதுதான் இந்த காவிரி பூம்பட்டினம் மாற்றப்பட்ட போது அதற்காக இவர் யாரு எழுதினாரு, பட்டினப்பாளையர், கடியலூர் உருத்திரங்கண்ணனாரை வச்சு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா உறையூர்ல இது வரைக்கும் ஒரு நகரம் தலைநகராக இருந்திருக்கின்றது, அதை இன்னொரு நகரத்துக்கு மாத்துறோம். அப்போ நிறைய பேருக்கு விருப்பம் இருந்திருக்கும், இல்லாம இருந்திருக்கும், நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும், நடக்காமல்லாம் இருந்திருக்காது. அப்போ அதையல் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது போலதான் இந்த நகரத்திலே காவிரி பூம்பட்டினத்திலே இதெல்லாம் இருக்கின்றது. இந்த நகரானது
இவ்வளவு பெருமை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமையெல்லாம் உடைய இந்த நகரத்தையே அப்படின்னு கடைசியா சொல்லும் போது ஒரு அகத்துறையோடு முடிப்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கும் பட்டினப்பாலை. அதற்குத்தான் அவருக்கு அவ்வளவு பொண்ணை கொடுத்து அவரை செய்ய வச்சிருக்கிறார். அடுத்ததாக இந்த சோழ நாடு சங்க இலக்கியங்களிலே வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல பிற நாட்டு வரலாற்று பேரறிஞர்களும் கூட நிறைய பாராட்டி பேசியிருக்காங்க. கிபி 81 இருந்து 96 வரைக்கும் எழுத பெற்றதாகிய அந்த செங்கடற் செலவு என்ற பொருளை உடையதாகிய பெர்குலியஸ் மாரிஸ் எரித்ரியா என்ற அந்த நூலினுடைய ஆசிரியர் புகாரை அதை கடற்கரை நாடு என்று சொல்லியிருக்கின்றார். உரை அர்கரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு அரை நூற்றாண்டு கழித்து இங்கே வாழ்ந்த தாலமி, அதற்கு பிறகு தாலமி 150 கிட்ட தான், அந்த 150 கிட்ட அந்த வந்த தாலமி அப்படிங்கிறவரு புகாரை என்ன சொல்லியிருக்காருன்னா கபரீஸ் அப்படின்னும், உரை ஒர்துரா ரெகியா சோர நடி அப்படின்னும், நாகப்பட்டினத்தை நிகாமா அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா புகாரை கபரீஸ் அப்படின்னும், உரையூரை ஒர்துரா ரெகியா சோரநடி அப்படின்னும், நாகைப்பட்டினத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா நாகப்பட்டினத்தை நிகாமா அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். மிலிந்தா அரசனுடைய வேள்வியில எல்லாம் மிலிந்தா அப்படிங்கிறது அரசனுடைய கேள்விகள் என்ற கிபி 1 நூற்றாண்டில் எழுதப்பெற்ற புத்த நூல். அடுத்தது கோலப்பட்டணம் அப்படிங்கிற ஒன்றையும் குறிப்பிடுகின்றது. அது எந்த பட்டணம் என்பது தெரியவில்லை. அடுத்தது இந்த இடமானது எப்படிப்பட்டது என்று சொல்கின்ற போது எல்லோருமே பாராட்டி பேசுகின்ற ஒரு இடம். நெல் விளைகின்ற பூமி, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று பாராட்டப்படுகின்ற ஒரு இடம்தான் இந்த சோழவளநாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்றது. நான் அன்னைக்கே சொன்னேன், மன்னனானவன் பட்டினப்பாலையிலே வருகின்ற ஒரு செய்தி, சோறு வாச்சிய கொழுங்கஞ்சி ஆறு போல பரந்தொழுகி ஏறு போற சேராகி அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அதே இத அந்த சோழ நாட்டின் பெருமையை நாட்டுப்புற பாடலும் சொல்கின்றது. நெல்லா படியளந்தா நீண்ட நேரம் செல்லும் முன்னு, அரிசியா படியளந்தா ஆக்க நேரம் செல்லும் முன்னு, காசா படி அளந்தா கனத்த நேரம் செல்லும் முன்னு, சோரா படி அளக்கும் எங்களையா சோழ மன்னர் பண்ணை இது அப்படின்னு இந்த நாட்டுப்புற பாடலும் சோழ மன்னர்கள் சோறு வடித்து எல்லோருக்கும் போட்ட செய்திய சொல்லுது. அப்போ இங்கே சோறானது அத நெல்லானது நல்லா விளைஞ்சிருக்கு, அதனாலதான் அவன் எல்லாருக்கும் சோறு வாக்கி போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. எல்லாருமே வளமுடையவர்களாக தான் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான நெல்லை அவர்கள் விளைவித்திருப்பார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. சோழ நாட்டை பொறுத்தவரையிலே வளம் குன்றா நாடு. இந்த மருத நிலம் தான் நம்முடைய வளமைக்கும் காரணமாக அமைந்திருந்தது. இதற்கு அடிப்படையான காரணம் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி பாய்வதால் ஒருவேலி நிலமானது 1000 கலம் நெல் விளைகின்றது, அந்த நிலையை பெறுகின்றது. இதன் காரணமாகத்தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா அந்த காவிரி பாய்வதால். ஒரு யானை படுக்கின்ற அளவான அந்த ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் 1000 யானைகளை புரைக்கின்ற நெல்லை விளைவிக்கின்ற ஒரு இடமாக அது இருக்குமா என்று பாராட்ட பெற்ற இடமும் இதுதான். இது இந்த சோழ நாடு. தென்னாட்டு நெற்களஞ்சியமாக இன்றும் சோழ நாடுதான் விளங்குகின்றது. அது காவிரி நாடு, காவிரி சூழ் நாடு, காவிரி பிறக்கும் நாடு என்றெல்லாம் நாம் அதனை சொல்லிக் கொள்கின்றோம். காவிரி கடலோடு கலக்கின்ற இடத்திலே அமைந்த புகார் தான் கடல் வாணிகத்திலே சிறந்து விளங்கியதாக இருந்திருக்கின்றது. இந்த காற்றின் இயக்கம் எங்கே செல்கின்றதோ அதன் வழி கடல் வழி வந்த கலங்கள் எல்லாம், கப்பல்கள் எல்லாம் எதை கொண்டு வந்திருக்கின்றன? குதிரைகளை கொண்டு வந்திருக்கின்றன. அதுதான் ஆரோ பெருகி வர அலைகடலும் பொங்கி வர அலைகடலின் ஓரத்திலே அழகான கப்பல் வரும், அழகான கப்பலிலே குதிரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் உண்டு. அந்த கலங்கள் வந்திருக்கு, காற்றின் வழியிலே கலங்கள் வந்திருக்கு. அந்த கலங்களிலே அந்த
கப்பல்களிலே குதிரை வந்து இறங்கி இருக்கின்றது என்பதை இதே போல எப்படி இந்த செய்திகள் இலக்கிய செய்திகள் கிடைக்கின்றனவோ அதே போல நாட்டுப்புற பாடலிலும் அதே செய்திகள் கிடைக்கின்றன. அப்போ இந்த நாட்டிலே படித்தவர்களுக்கு என்று ஒரு இலக்கியம், படிக்காதவர்களுக்கு அதாவது வாய்மொழி இலக்கியமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு இலக்கியம் என்று இரண்டு திசைகளிலே இரண்டு வகையிலே இலக்கியம் வளர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. புதிய மலையிலே வளர்ந்த அகில், ஆரம் முதலிய மரங்கள், முத்துக்கள் அந்த கலங்களிலே ஏற்றுவதும் இறக்குவதுமாக இரவு பகலுமாக ஓயாது அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசாட்சி நடந்த அந்த உறையூரிலே மகத சிற்பர்கள் இருந்திருக்கின்றார்கள், மராட்டிய கொல்லர்கள் இருந்திருக்கின்றார்கள், யவன தச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்ம எந்த இடத்துல பாக்குறோம், எந்த இலக்கியத்துல பாக்குறோம்? என்னமா? சிலப்பதிகாரத்துல. குட். அதான் ஒன்ன சொல்லும் போது நமக்கு அந்தந்த இடம் ஞாபகத்துக்கு வரணும். தச்சரும் வந்து இங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறது. அவர்கள் விளை தலைநகராகிய உறையூரிலே முதலிலே உறையூர் தலைநகராக இருந்தபோது அங்கே மகத சிற்பர் இருந்திருக்காங்க, மராட்டிய கொல்லர் இருக்காங்க, யவன தச்சர்கள் இருந்திருக்காங்க. ரொம்ப அழகாக பெருங்கோயில்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அடுத்தது 4 வகை படை வீரர்கள் இருந்திருக்காங்க, உழவர் இருந்திருக்காங்க, மருத்துவர், காலக்கணிதர், மறையோர்கள், பல்வேறு வணிகர்கள் இருந்திருக்காங்க, முத்துக்காப்போர், இப்படி பல்வேறு தொழிலாளர்கள். அது ஒரு சிறப்பான நாளிகை கணக்கர்கள், கணிகையர், கூத்தர்கள், நடனமாடுகள் எல்லாருமே இருந்திருக்காங்க. பல்வேறு வகையை சார்ந்தவர், பல்வேறு பிரிவினரும், பல்வேறு தொழிலை செய்கின்றவர்களும் தனித்தனியாக அமைந்த தெருக்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. இப்படித்தான் அந்த சோழ நாடு ரொம்ப பெருமைகளை உடைத்ததாக, வளமுடையதாக இருந்திருக்கின்றது என்பதை நம்ம எல்லா இலக்கியங்கள் வழியும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்றோம். அகத்தியர் வேண்டிக் கொள்ள அந்த காவிரி ஆற்றை தோற்றுவித்தவன் எனவும், அரசர் குலத்தை அழித்து வந்த பரசுராமனுக்கு தப்பி உயிர் வாழ்ந்தவன் என்றும் கூறப்படும் அந்த காந்தமன், பரசுராமன் கண்ணில் படாமல் மறைந்து கொண்ட அந்த காந்தமன் வேண்ட சோழ நாட்டை சில காலம் அவன் ஆண்டான் என்றும் இதெல்லாம் காணப்படுகின்ற செய்திகள். மருது என்பவள்வால் தவறாக நடந்து கொண்ட தன்னுடைய இளைய மகனை கொன்று நீதி வழங்கியவன் எனவும், தன் தம்பியின் இறப்பிற்கு காரணமாக இருந்த மருதியை பழுதீர்க்க முனைந்த தன்னுடைய மூத்த மகனையும் கொன்று நீதி வழங்கியவன் எனவும் கூறப்படும் இந்த சுகந்தன். அடுத்தது முதல்ல அந்த காந்தமன் வல்லூர் என பறவையால் துரத்தப்பட்டு தன்பால் அடைக்கலம் புகழ்ந்த புறாவுக்காக துளை புகுந்து உயிர்விட்ட பெருமைக்கு உரையவன் என்ற சிபியும், அமரருக்கும் அமரர்களுக்கும் நடைபெற்ற போரிலே அமரர்களுக்கு துணையாக நின்று வென்று அதற்கு கைமாறாக காவல் பூதத்தை கொண்டு வந்து புகார் நகரத்தை நார்ச்சதுக்கத்திலே நிறுத்தியவன் என்று சொல்லப்படுகின்ற முசுகுந்தன் என்பவனும், தேரோடும் வீதியிலே தேரோட்டி செல்கின்ற போது தானே வந்து வீழ்ந்து தேர்ச்சக்கரத்திலே சிக்குண்டு இறந்து போன தன்னுடைய கன்றுக்கு நீதி கோரி வந்து முறை கேட்ட பசுவிற்காக தன் மகனை தேரில் ஏற்றி நீதி வழங்கிய மனுவும், வானத்தில் தொங்கிக் கொண்டு வானவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த கோட்டைகள் 3 அடித்தவன் என்ற காரணம் காட்டியும், அஞ்சி என்பான் வானம் என்ற தலைநகரிலே கட்டியிருந்த தொங்கும் கதவுகளை கொண்ட கோட்டை, அகப்பா என்ற கோட்டை, கடுமல கோட்டை ஆகிய 3 கோட்டைகளை அடித்தவன் என்று காரணையும் காட்டியும், அதுதான் அவன்தான் தூங்கை எயில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் என அழைக்கப்படும் சோழன் ஆகிய 6 பேரும் எப்படிப்பட்டவர்களா? வரலாற்றுக்கு முற்பட்ட சோழ அரசர்கள். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? வரலாறு பண்பாடும் படிக்கும்போது இதுவும் இப்பவும் வரலாறு பண்பாடும் தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுல சோழர்களின் வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரும் வரலாற்றுக்கு முற்பட்ட சோழ மன்னர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் யாரெல்லாம் என்று கேட்டால், யாரெல்லாம்? காந்தமன், அடுத்ததாக அடுத்தது என்ன சொன்னேன்? சுகந்தன், சிபி, அடுத்தது முசுகுந்தன் 4, அடுத்ததாக மனு,
அடுத்தது தூங்கியில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் என்ற 6 சோழ மன்னர்கள் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட சோழ அரசர்கள். இனி நம்ம சங்க காலத்திலே பார்க்கின்ற சோழ மன்னர்களை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அவங்க யாரு என்னன்னு பார்த்தாதான் அடுத்து இந்த விஜயாலயன் காலம் தொடங்கி அடுத்த காலகட்டத்தை நம்ம பார்க்க முடியும். முற்கால சோழர்கள் யார், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு நம்ம அங்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்ற சங்ககால சோழ மன்னன். அவன் சங்ககால வேந்தர்களிலே காலத்தால் பிற்பட்டவன் தான். நம்ம இப்ப கொஞ்சம் அகர வரிசைப்படியே பார்த்துட்டு போறோம். இவன் பல்வேறு அரசுகளை அழித்து பெருமை பெற்றவன். ராஜசூய வேள்வியை இயற்றியவன். இந்த வேள்வி செய்த பேரரசன் என்பதனால் இவன் பெருநற்கிள்ளி அப்படின்னு அழைக்கப்படுகின்றான். ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி. இவனை பாடி இருக்கின்ற புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா உலோச்சனையார் பாடியிருக்காரு, ஔவையார் பாடியிருக்கிறாரு, பாண்டரங்கண்ணனார் பாடியிருக்காரு, வடம வண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் பாடியிருக்கார். இந்த 4 இவரை பாடியிருக்கின்றார்கள். உலோச்சனார் பாடுகின்ற போது இவனுடைய 4 படை பெருமைகளை பொதுவாக பாராட்டியிருக்கின்றார். இவன் எப்போதுமே வேந்தர்கள் மற்ற மூவரை ஒருவர் அழிப்பதிலேயே இவன் கருத்துடையவனாக இருந்திருக்கின்றான். இவனுக்கு என்றாலும் கூட இவன் அந்த மாரி வெண்கோ என்ற சேர அரசனோடும் காணப்பேரியில் கடந்த உக்கர பெருவழுதியாகிய பாண்டிய மன்னனோடும் நட்பு கொண்டிருக்கான். பொதுவாக நம்ம சொல்றது மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடே இருப்பாங்க, ஒருத்தர் அடுதலும் தொலைதலும் உலகத்து இருக்கு என்றுதான் பார்த்திருக்கணும். ஆனால் இவன் அந்த கருத்துக்கு ஓரளவு அந்த கருத்து உடையவன். மன்னர்கள் பொதுவாக அந்த கருத்து உடையவர்கள். ஆனால் இவன் அந்த கருத்துக்கு மாற்றாகத்தான் இந்த மன்னர்களோடும் தொடர்பு வைத்திருக்கின்றான், நட்பு வைத்திருந்தான் என்பதை பார்க்க முடிகின்றது. இதைத்தான் ஔவையார் பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அவனோடு மற்றவர்களோடு அவன் ஒருங்கு இருந்த காட்சி அப்படின்னு சொல்றது இந்த ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியை தான் ஔவையார் சொல்கின்றார். பாண்டிய மன்னனோடும் நட்பு கொண்டு அவன் ஒருங்கே வீற்றிருந்த காட்சியைத்தான் அந்தனர் வளர்க்கும் முத்தி காட்சி போல கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று ஔவையார் இந்த மூவரும் ஒன்று கூடி இருந்த காட்சியை காட்டியிருக்கின்றார். அப்போ மற்றவர்களோடு இவன் நட்பு பாராட்டி இருக்கின்ற செய்தியை பார்க்க முடிகின்றது. அதை தான் நம்ம ஔவையார் பெருமானார் அதை பாடியிருக்கின்றார். அவன் இப்போ மூவரும் ஒருங்கிருந்த காட்சி பாடியிருக்கின்றவன் யார் என்று கேட்டால் இப்போ ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி. ஒவ்வொருல இருந்தும் ஒவ்வொரு செய்தியை நம்ம பெற்றுக்கிட்டே போகணும். இதை கேட்பாங்க அதை கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. யாருக்கு என்ன தோணுதோ, இப்போ எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சுன்னா நான் அதை தான் கேட்பேன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதனால நீங்க எல்லா விஷயங்களையும் ஓரளவு என்னென்ன விஷயங்கள் நமக்கு காதுல கிடைக்கும் அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது. இவன் பகை நாட்டின் மீது போர் தொடுத்து செல்கின்ற போது அந்த நாட்டிலே விளைவிக்கின்ற அழிவினை விளக்குவதன் மூலம் இவனின் படை பெருமையை பாராட்டி இருக்கின்றார் புலவர் பாண்டுரங்கண்ணனார் அப்படிங்கிறவரு. இவன் போரிலே பெற்ற வெற்றிக்கெல்லாம் காரணம் தனக்கு படை துணையாக நின்ற தேர்வன் மலையனே என்று பிறர், அதாவது நம்ம கூட இருக்கு யாரு இந்த வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறதையும் பாராட்ட தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த பாராட்டுகின்ற பெருமை அவனிடம் இருந்திருக்கின்றது. இவன் போரிலே பெற்ற வெற்றிக்கெல்லாம் காரணம் தனக்கு படை துணையாக நின்ற தேர்வன் மலையனே என்று பிறருடைய வலிமையையும் பாராட்டு தெரிந்தவனாக இருந்திருக்கின்றான் இந்த ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்ற இந்த மன்னன். இவனை புலவர் வடம வண்ணக்கன் பெருஞ்சாத்தனாரும் பாடியிருக்கின்றார், புகழ்ந்து பாடியிருக்கின்றார். இவன் புகழ் பாடுகின்ற புலவர், பாணர், பொருணர், கூத்தர் முதலியோருக்கு அவன் நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்திருக்கான். பொன்னும் மணியும் முத்தும் வகை வகையான ஆடைகளும் இனிக்கும் உணவையும் கொடுத்திருக்கின்றான். இதையெல்லாம் நம்ம புறநானூற்று செய்திகள்ல பார்க்க முடியுது. நீங்க இவனை பாடி இருக்கின்ற புலவர்கள், இவனை பாடிய புலவர்கள் இந்த 4 பேர் நான் சொன்னால இவர்களுடைய பாடலை நீங்க தேடினீங்கன்னா இவனை பற்றிய அந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
நீங்கள் அந்த புறநானூற்று பாடலிலிருந்து, இது எல்லாமே புறநானூற்று பாடலிலிருந்து தான். இது தவிர மற்ற இடங்களிலே வருகின்ற பாடல்கள் அகநானூறு என்றால் குறுந்தொகை என்றால் நான் அதை சொல்லிடுறேன். இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே புறநானூற்றை அடியொற்றித்தான். அடுத்தது இலவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி. இப்போ புறநானூறு என்பது நமது வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு இலக்கியம் என்பதை நிறுவுக. நம்மளுடைய பண்டைய வரலாற்றை, பண்டைய மன்னர்களின் வரலாற்றை உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் வரலாற்று காவியம் அப்படிங்கிறத உணர்த்துக, அப்படின்னு இலக்கியம் அப்படின்னு உணர்த்துகன்னு சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மன்னர்களை பற்றிய செய்தியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. எந்தெந்த மன்னர்கள்னு குறிப்பிட்டு சொல்லும்படியான சில பேரை எடுத்துக்கொண்டு ஒரு 10 மன்னர்களை பற்றி அந்த புலவர்கள் பாடிய பாடல்களோட நீங்க சொன்னீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இந்த கொஸ்டின் இல்ல அந்த மன்னர்களுடைய இயல்புகள்லாம் எப்படி இருந்ததுன்னு ஒட்டுமொத்தமாக கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்கின்ற வகையிலே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு எதுவுமே எந்த இதுவும் வீணாகாது. எதுவுமே உங்களுக்கு இது வேண்டாம், அது இல்ல, இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை, அதெல்லாம் ஸ்கூல் காலகட்டத்துல பள்ளியில படிக்கின்ற போது இந்த வினாக்கள் மட்டும் படிச்சுட்டு போய் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்றது. இங்க அப்படி கிடையாது. இது ஒரு வாஸ்ட் ரீடிங் தான். உங்களுக்கு விரிவுபட்ட ஒரு படிக்கின்ற முறைதான் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றது இலவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி. இவனுடைய பெயர் இலவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி என்பவன். சோழன் நலங்கிள்ளியை உறையூர் முதுவண்ணன் சாத்தனார் பாடியது என்று குழு, அந்த பாட்டிலே இருக்கின்ற குழுவானது காணப்படுகின்றது. இந்த சோழன் நலங்கிள்ளியை ஆத்தூர் கிழார் அவர் பாடியது என்ற குழு ஒரு பாடலும் இருக்கின்றது. இந்த சேட்சென்னி நலங்கிள்ளி என்றுதான் அவனுடைய அந்த மூலத்திலே அவனுடைய பெயரானது இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இவனை இலவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் யாருன்னா, கோனாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடியது அப்படிங்கிற ஒரு பாட்டுல காணப்படுது. அப்போ அந்த பாட்டுடைய தலைவன் சேட்சென்னி நலங்கிள்ளி என வராது, இயல்தேர் சென்னி என்று அந்த இடத்திலே வந்திருக்கின்றது. சோழன் நலங்கிள்ளியை கோவூர்குள்ளார் பாடிய பாடல்களாக 4 பாடல்கள் காணப்படுகின்றன. 1 புறநானூறு 31, 32, 33, 382. இந்த பாடல்களிலே அவர் கோவூர்குள்ளார் பாடியிருக்கின்றார். பாட்டுடை தலைவன் பெயர் நலங்கிள்ளி என்றே வந்திருக்கின்றது. சோழன் நலங்கிள்ளியை உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடியது என்று சொல்லி 27, 28, 29, 30 ஆகிய பாடல்கள் இருக்கின்றன. இலவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி நெடுஞ்சே சென்னியை கோனாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடியது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு 61வது பாடல் இருக்கின்றது. அதுக்கப்புறம் 73, 75 பாடல்களை குறிப்பிடும் போது நலங்கிள்ளி பாடியது என்றுதான் குறிப்பிட்டு இருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது இந்த இலவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி வேறா, நலங்கிள்ளி வேறா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. அந்தந்த இவன் இறந்த போது அப்போ இவர் பாடியதால் அந்த பள்ளி துஞ்சிய இலவந்திகை பள்ளி துஞ்சியன்னு சொல்றாரா, இல்ல அதுக்கு முன்னாடி அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி பாடினத நலங்கிள்ளி அப்படின்னு மட்டும் சொல்றாங்களா அப்படிங்கிறது இந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு குழப்பத்தை, இவன் தான் அவனா அவன் தான் இவனா என்ற வேறுபாடு நிலவுகின்றது. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அவன் சோழ மன்னன் என்பது மட்டும் தெரிய வருகின்றது. தமிழ் அரசர்கள் எப்போதுமே தாம் பெற்ற வெற்றிகளை தனது பெயருக்கு முன்னால் இணைத்து கொண்டு இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று தன்னுடைய பெயரை சொல்வதுண்டு. அதே போல இவனுக்கும் அவன் உயிர் விட்ட இடத்தைக்கு அப்புறம் இலவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன், காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளி, குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளிவளவன், குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், கூடகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி, சிக்கற்பள்ளி துஞ்சிய செல்வக்கடுங்கோ வாழியாதன், சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன், வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதி என்று இவர்களெல்லாம் எங்கெங்க இறந்தாங்கிறதையெல்லாம்
முன்னோட்டாக சேர்த்து அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இவனை சொல்கின்ற போது இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சின்னி என்று அழைக்கப்படுகின்றார். நிலையாமையை நன்றாக விளங்கி கூறி இந்த வருந்தி வந்தோர்க்கெல்லாம் வாரி வழங்குகின்ற புலவர் பாடுகின்ற புகழ் உடையவனாகுக என்றுதான் இவரை பாராட்டுகின்றார், வாழ்த்தி பாடுகின்றார் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்ற புலவர். அவன் நாட்டு வளங்களை எல்லாம் சொல்கின்றார். அவன் நாட்டிலே பகைத்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை, அவனை அடி பணிந்தவர்கள் வருந்தியதும் இல்லை என்று அவனுடைய ஆற்றல் பெருமையினை அவர் பாடியிருக்கின்றார். இதே போல கோநாட்டு எரிச்சலூர் மாடலம் மதுரை குமரனாரும் பாடியிருக்கின்றார். அவன் படை வரிசையிலே முதலில் செல்வோர் பனை நுங்கு தின்ன, இடையில் செல்வோர் பனம் பழம் தின்ன, ஈற்றில் செல்வோர் பனம் கிழங்கு தின்ன, நீண்டது அவன் படை என பெருமையினை பாடி இருக்கின்றாராம் ஆலத்தூர் கிழார் என்பவர். இவனுடைய படையிலே முதலில் செல்கின்றவர்கள் பனையினுடைய நொங்கை சாப்பிடுவார்களாம், இடையிலே செல்வோர் பனம் பழம் தின்பார்களாம், ஈற்றிலே செல்வோர் பனம் கிழங்கு தின்பார்களாம். இப்படி அவனுடைய படையின் பெருமையை பாராட்டி இருக்கின்றார் ஆலத்தூர் கிழார் என்ற புலவர். அவருடைய பாடலை நீங்கள் பார்த்து அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த விளக்கமான அந்த கதை என்ன அப்படிங்கிறத அந்த பாடல்ல, ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாடலையும் பார்த்து அந்த பாடலுக்கான இதையும் பார்த்தோம்னா நமக்கு இப்போ நேரம் அதிகமாகும். அதனால குறிப்பிட்டு நான் சொல்லிக்கொண்டு செல்கின்றேன். இதையெல்லாம் பார்க்கணும்னா நமக்கு வருஷ கணக்குல அவர்களுக்கெல்லாம் நான் பாடம் எடுத்தது கிட்டத்தட்ட 2006 இருந்து 2014 வரைக்கும் நான் 8 வருஷ காலம் நான் பாடம் நடத்தியிருக்கேன் அவங்களுக்கு. யாரு இவங்க வைதேகி கர்பற்றுக்கு நான் சங்க இலக்கியம் எடுத்த காலகட்டம் என்பது 8 வருட காலம். 2006 தொடங்கினேன். 2006 தொடங்கி 2014 வரைக்கும் அவர்களோட பாடம் நடத்தி கொண்டுதான் இருந்தேன். கிட்டத்தட்ட 8 வருட காலம், சாதாரணமா இல்லை. இப்ப இந்த சங்க இலக்கியங்களை நம்ம பாடம் படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு 8 வருஷம் என்ன 10-15 வருஷம் கூட, அது அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த 8 வருஷத்தோட முடிஞ்சுது. அதே இதை ஒத்துழைப்பு கொடுக்காம படிக்கிறவங்க கிட்டன்னா இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூட எடுக்கும். அந்த அளவு இதுல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இத நம்ம ஒரே ஒரு வகுப்புலயோ 2 வகுப்புலயோ நம்ம முடிக்கணும்னா முடியாததாக இருக்கும். அடுத்தது உருவ பக்ரேட் இளஞ்சேர் சென்னி. இவன் யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், ரொம்பவே தெரியும். உருவ பக்ரேட் இளஞ்சேர் சென்னி கரிகாலனுடைய தந்தை. இவன் சங்ககால சோழ மன்னர்களிலே காலத்தில மிகவும் முற்பட்டவன். இவன் கரிகாலனின் தந்தை. இவன் கரிகாலன் சிறுவனாக இருந்த போதே இறந்து விட்டான். ஏனென்றால் அந்த பொருணராட்சிப்படையில சொல்லும் போதே சொல்லுவாங்கல்ல, உருவ பெற்ற இளையோன் சிறுவன் என்று பொருணராட்சிப்படை சொல்லும். இவனுடைய மனைவி அழுந்தூர் வேளிர் குலத்தை சார்ந்த பெண்மணியாம். இளஞ்சேர் சென்னி அழகிய பல தேர்களை கொண்டவனாக இருந்திருக்கின்றான் என்று பரணர் பாடுகின்றார். அவனோடு பகை கொண்ட நாட்டவர் எப்படி ஆயிடுவாங்கன்னா தாயில்லா குழந்தை போல ஓயாது அழுவார்கள் என்று பரணர் அவனை பாராட்டி சொல்கின்றார். புலவர் ஊன்புதி பசுங்குடையாரால் பாராட்ட பெற்றவர் இவர். இதே போல இளஞ்சேர் சென்னி அப்படிங்கிற பெயர்ல இன்னும் சில பேர் இருந்திருக்காங்க. நெய்தலங்கானல் இளஞ்சேர் சென்னி, செருப்பாளி எரிந்த இளஞ்சேர் சென்னி என்ற இருவர் இருந்திருக்கின்றார்கள். இந்த நெய்தலங்கானல் இளஞ்சேர் சென்னி என்றவன் பாளியும் சேர நாட்டை சேர்ந்தவனாக இருந்திருக்கின்றானா. அதுக்கப்புறம் இளஞ்சேர் சென்னி என்ற பெயர் ஒற்றுமை இருப்பதால் இருவரையும் பாராட்டிய புலவர் ஒருவராக இருப்பதன் காரணமாகவும்
அந்த பாமூலூர் எரிந்தானும் பா எரிந்தானும் இவன் எல்லாமே ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். புலவர் ஒருவர் தான் பாராட்டி இருக்கின்றார். அவர் இந்த 2 பேர்லயும் பாராட்டி இருக்கின்றார் என்பதனால் 2 பேருமே ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வடுகரை விரட்டி, அதாவது தெலுங்கர்களை விரட்டி விட்டு பாடியை அழித்த இந்த இளம்பெரும் சென்னி என்பவன் அகநானூற்றிலே கூறப்பட்டிருக்கின்றார். செருப்பாடி எரிந்தவனும் வடுகரை வென்றான் என்று புறநானூற்றிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த உருவப்பற்றில் இளஞ்சேர் சென்னி, பாமுலூர் எரிந்த இளஞ்சேர் சென்னி, செருப்பாடி எரிந்த இளஞ்சேர் சென்னி, அது எல்லாமே இளம்பெரும் சென்னி என்ற 4வரும் வேறு வேறு அல்லர், ஒருவரே என்று இந்த பாடல்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த பாடல்களை பாடிய புலவர்கள் அதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கின்றார்களா என்பதை ஆய்வு செய்து இந்த 4வருமே ஒருவர் தான், ஒருவரை பற்றி தான் இப்படி கூறியிருக்கின்றார்கள். இந்த உருவ பக்ரேட் இளஞ்சேர் சென்னி பாமுலூர் எரிந்த, அவன் அந்த பாமுலூர் என்ற ஊரினை வெற்றி பெற்றிருக்கின்றான் என்பதால் பாமுலூர் எரிந்த இளஞ்சேர் சென்னி, செருப்பாடி எரிந்த இளஞ்சேர் சென்னி, இளம்பெரும் சென்னி என்ற இந்த 4 பேரும் வேறு வேறு அல்லர், ஒருவரே என்று சொல்கின்றார்கள். அடுத்தது அவனுடைய மகனாகிய நம்முடைய கரிகால பெருவளத்தான். இவன் தன்னுடைய நாட்டை வளப்படுத்திய சிறப்பால் வளவன் என்று அழைக்கப்படுகின்றான். பெருவள கரிகாலன், திருமாவளவன் என்றெல்லாம் அழைக்கப்பெற்றவன் இவன். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தாயம் எய்தனான் என்று பொருளாற்றுப்படை இவனை புகழ்ந்து சொல்கின்றது. தனக்குரிய அரியணையிலே முறைப்படி அமர்ந்த அந்த கரிகாலன் தன்னுடைய தாயத்தார்க்கு துணை நின்ற அந்த பகைவர்களை எல்லோருமே வெற்றி கொண்டான். வெண்ணி வாயில் என்ற இடத்திலே நடைபெற்ற போரிலே சிங்கக்குட்டி ஒன்று தன் முதல் வேட்டையிலேயே பல களிர்களை கொண்டதை போல தன்னுடைய இளமை பருவத்திலேயே தன்னை எதிர்த்து நின்ற பாண்டியர்களையும் 11 வேளிர்களையும் வென்றிருக்கின்றார். வேந்தர் 2வரும் இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் சேரன் மட்டும்தான் பெற்ற புறப்புண்ணுக்கு நாணி வடக்கிருந்து உயிர் துறந்திருக்கின்றான் என்பதை அகநானூறு 246வது பாடல் தெரிவிக்கின்றது. அடுத்தது புறநானூறு 65வது பாடல், அகநானூறு 55வது பாடல், புறநானூறு 66வது பாடல், பொருணர் ஆற்றுப்படை 145 148 வரைக்கும், அகநானூறு 125வது பாடல், பட்டினப்பாலை 274 282 வரைக்கும். அடுத்தது சிலப்பதிகாரம் 5வது காதையில 90வது 104 வரைக்கும் காணப்படுது இவனை பற்றிய குறிப்புகள். வெண்ணி போரிலே தோற்ற வேளிர் 11 பேர்ல உயிர் குழைத்திருந்த 9 மீண்டும் வாகை போரிலே எதிர்த்து வென்று அவர்களின் கொற்றக்குடைகளையும் கவர்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த கரிகாலன். இதோடு அவனுடைய சினம் தணிந்ததா என்றால் அதுவும் இல்லை. தமிழ்நாடெங்கும் சென்று ஒளியர், அருவாளர், வடவர், அடுத்தது குடவர், தென்னவர், பொதுவர், இருங்கோவேல் என்ற பலரையும் வென்றிருக்கின்றான் இந்த கரிகாலன். இமயத்திலே புலிக்கொடியை நாட்டி இருக்கின்றான். வடநாட்டு வேந்தர்களாகிய வச்சிர நாட்டான் என்பவனை கொற்ற பந்தரையும், மகள் நாட்டான் பட்டி மண்டபத்தையும், அவந்தி அரசனுடைய தோரண வாயிலையும் கொடுத்து இவனோடு அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, இவன் வந்தா நாட்டை அடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் அவங்க கொடுத்து நண்பர்களாக இவனை வைத்திருக்கின்றார்கள். கரிகாலனின் இமய படையெடுப்பு உண்மையிலேயே நடந்துள்ளது என்பதை இம்பீரியல் கேசட்டர் சிக்கிம் வால்யூம் 10ல இவனை பற்றி அந்த குறிப்பானது காணப்படுகின்றன. நம்ம இப்போ இமய படையெடுப்பு நடந்ததா, இவங்க எல்லாம் அங்க போனா இங்க போனா இதை வென்றான் அதை வென்றான்னு இப்படி பாராட்டி சும்மா தான் பேசினாங்களா எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக நம்ம வடக்க காணப்படுற இம்பீரியல் கேசட்டர் அப்படிங்கிறதுல சிக்கிம் வால்யூம் 10ல இவனை பற்றிய குறிப்பு காணப்படுகின்றதா என்பதை இந்த குறிப்பை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறவர் மு. ராகவ ஐயங்கார். அடுத்தது காவிரிக்கு அணை கட்டி சோழ நாட்டை வளமிக்க நாடாக உருவாக்கி இருக்கின்றான். மகாவம்சம் நூலானது அவன் இலங்கை மீது படையெடுத்து சென்று அந்த போரிலே தோற்ற பல ஆயிரம் வீரர்களை நம்ம நேற்று கூட பார்த்தோம். படை வீரர்களை கொண்டு வந்து அவர்களை வைத்துத்தான் காவிரிக்கு கரை அமைத்தான், காவிரி பூம்பட்டினத்தை கட்டினான் என்றெல்லாம் பார்க்கின்றோம். கல்லணையை கட்டினான் என்பதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அங்க இலங்கை மீது படையெடுத்து சென்று அங்கிருந்து பல ஆயிரம் படை வீரர்களை இங்கே கொண்டு வந்துதான் அவன் இந்த வேலைகளை எல்லாம் செய்தான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
கரிகாலனை பாடிய புலவர்கள் உருத்திரங்கண்ணனார் யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு சொன்னா கருங்குள வாகனார், பரணர், மாமூலனார், முடத்தாம கன்னியார், வெண்ணி குயத்தியார் ஆகிய 7 பேர் பாடியிருக்காங்களாம். தன்னை பட்டினப்பாலை மூலம் பாராட்டிய உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100,000 பொன் பரிசு அளித்த பெரும் கொடையாளனாக இந்த கரிகாலன் இருக்கின்றார். பெருஞ்சேரலாதனை தோற்கடித்த கரிகாலன் வேறு, சிலப்பதிகாரம் கூறுகின்ற இமயம் வரை சென்ற திருமாவளன் என்ற அழைக்கப்படுகின்ற கரிகாலன் வேறு என்று கூறுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இருவரும் ஒருவரே என்பதை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டுள்ள திருமாவளவன், சோழர் ஆகிய 2 நூல்களிலும் குறிப்பிடுகின்றார்கள். அவன்தான் இவன் என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார்கள். அடுத்தது ஒருவன் இருக்கின்றான். அவன் புறாப்பள்ளி துஞ்சிய பெருந்திரு மாவளவன் அப்படிங்கிறது. இவன் வரலாறு அறிய நமக்கு துணை பெறுவது புறநானூற்று பாடல்கள் 4 இருக்கின்றது. இந்த 4 கீழும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொழுக்கள் அனைத்துமே இந்த புறாப்பள்ளி துஞ்சிய பெருந்திரு மாவளவன் என்றே அவனை குறிப்பிட்டிருக்கின்றன. அவனை பாடிய புலவர்கள் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் என்பவர். இவரு அந்த புறநானூறு 58வது பாடல். உறையூர் மருத்துவன் தாமோதரனார் புறப்பாட்டு 60. கோனாட்டு எரிச்சலூர் மாடன் மதுரை குமரனார் அவர் 197வது பாடல். புறநானூறு 197வது பாடல். கோவூர் கிழார் 373வது பாடல்ல. இப்படி 4 யாரை பாடியிருக்கின்றார்கள் என்றால் இந்த புறாப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாறனை பாடியிருக்கின்றார்கள். இந்த 4 காரிக்கண்ணனார் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர் தமிழ் ஓயாது போரிட்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு மாறாக எல்லா மன்னர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதுமே போட்டி போட்டுட்டு போரிலே ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நீ பெருசா நான் பெருசான்னு. ஆனால் இந்த புறாப்பள்ளி துஞ்சியான் மட்டும் பாண்டிய நாட்டை ஆண்டிருந்த வெள்ளி அம்பலத்து துஞ்சிய பெருவழுதியோடு நட்பு கொண்டிருக்கின்றான். இவன் ஒருங்கிருந்த காட்சியானது நட்புறவு இன்று போல் என்றைக்குமே இருக்க வேண்டும், உங்களை வெல்வோர் இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் புலவர்கள் பாடியிருக்கின்ற அந்த சூழலை பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இவன் அவனோடு நட்பு கொண்டு 2 பேரும் ரொம்ப நட்பாக பேசிக் கொண்டிருந்த நிலைமையை பார்த்த புலவர்கள் இவனை பாராட்டி இருக்கின்றார்கள். இவனை காவிரி கிழவன் என்றும் அறம் துஞ்சும் உரந்தை பொருணன் என்றும் கூறியிருக்கின்றார் தாமோதரனார். இன்னும் உப்பு பொதி ஏறிய வண்டி வழியிலே பெருங்குழியிலே விழுந்து விட்ட போதும் தன்னுடைய உரம் கொண்டு ஈர்த்து செல்லும் வலிய காளை போல. இப்போ நிறைய உப்பை ஏத்திக்கிட்டு நம்ம பார்ப்போம், கிளிபை சாகாடும் மச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்து பெய்யன் இல்லையா. ஆனாலும் அந்த உப்பு பொதி ஏற்றிய வண்டி ரொம்ப கனமா இருக்கு. அது ஒரு பெருங்குழியில போய் மாட்டிக்கிச்சு. ஆனால் அதையும் இழுத்து மேலே கொண்டு வருமாம் அந்த காளை மாடானது. அதே போல அரச வண்டியை நீ என்ன பண்ற, எந்தவித இடையூறும் இல்லாமல் நடத்தி செல்லுகின்ற வல்லமை படைத்தவன் வளவன் என்று வாயார புகழ்ந்து பாடியிருக்கின்றாராம் புலவர். அவனை வாய் வாழ் வளவன் என்றும் பெயரிட்டு அழைத்திருக்கின்றார் புலவர். மதுரை குமரனார் அவன் பரிசில் அளிப்பது கொஞ்ச காலம் தாழ்த்து என்றான். அப்போது அவனை பாடுறதுதான், நீ பேராற்றல் படைத்தவனாக இருக்கலாம், பெருஞ்செல்வம் உடையவனாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் உள்ளம் இலோர் உடைமை உள்ளேன் அப்படின்னு ஒரு வரி வரும்ல, அந்த உள்ளம் இலோர் உடைமை இல்லேம் வாங்க மாட்டோம் உள்ளேன் அப்படின்னு சொல்லி பாடுறது இவனை தான். அவன் கொஞ்ச காலம் தாழ்றான். உடனே இவருக்கு கோபம் வந்துடுது. அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவனாகவும் இருந்துட்டு போ, செல்வம் உடையவனாகவும் இருந்துட்டு போ, ஆனால் நல்ல உள்ளம் இல்லை என்றால் அவர்களுடைய உடைமையை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிற்றரசனாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவன் பண்புடையவனாக இருந்தால் அவனிடம் நாங்கள் வாங்குவதற்கு எந்த வித இடைஞ்சலும் இல்லை, நாங்க வாங்குவோம் அப்படின்னு அத சொல்ற. அவர்களையே நாங்கள் உள்ளுவோம், அவனிடமே நாங்கள் செல்லுவோம் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகின்றார். கோவூர் கிழார் பாண்டியனோடு நட்பு கொண்டிருந்திருக்கின்றார். கருவூரை ஆண்டிருந்த சேரனோடு
ஏனோ பகை கொண்டு படையெடுத்து சென்று அந்த கருவூரை அழித்த காட்சியை பாராட்டுவார் போல போரினால் மக்கள் படுகின்ற அவலத்தை அவன் மனம் கொள்ள செய்திருக்கின்றார். புறநானூறு 373வது பாடலிலே கோவூர் கிழார் பாடுகின்ற போது இந்த பாண்டியனோடு நட்பு கொண்டிருந்த குமாரப்பள்ளியான் கருவூர் ஆண்டிருந்த சேரனோடு ஏனோ பகை கொண்டிருக்கு. இவனுக்கு பாண்டியனோடு நட்பு இருந்திருக்கு, ஆனால் யாரோடு பகை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா சேரனோடு பகை இருந்திருக்கின்றது. அதனால அவன் படையெடுத்து சென்று அந்த கருவூரை அவன் அழித்த காட்சியை கருவூரை அவன் அழிச்சிருக்கான், அந்த செய்திய பாராட்டுறாரு. பாராட்டுறது போல அங்கு உள்ள மக்கள் என்ன என்ன இன்னல்களை எல்லாம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் அவனுடைய மனசுல அவன் வச்சுக்கணும். இனி போர் நடத்தும் போது இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அவன் அடுத்தது போர் தொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக அறிவுரை சொல்றாரு. அது 373வது பாடல், புறநானூறு 373வது பாடல். அடுத்தது குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். இவனை ஆடுதுறை மாசாத்தனார், புறநானூறு 227. ஆலத்தூர் கிழார், ஆவூர் மூலங்கிழார், இடைக்காடனார், எரிக்காட்டூர் தாயம் கண்ணனார், ஐயூர் முடவனார். இவங்க எல்லாருமே சங்ககால சங்க இலக்கியத்திலே அதுவும் குறிப்பாக புறநானூற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சோழ மன்னர்கள். இதுதான் இந்த வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 6 பேரை நம்ம பார்த்தோம். இது வரலாற்றிலே, அதாவது சங்க காலத்திலே இலக்கியங்கள் வழி நாம் அறிகின்ற யாரு மன்னர்கள், சோழ மன்னர்களாக நாம் பார்க்கின்றோம். இவர்களை யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். இவனை ஆடுதுறை மாசாத்தனார், புறநானூறு 227வது பாடல், ஆலத்தூர் கிழார் 34, 35, 69வது பாடல்ல பாராட்டி இருக்காரு. ஆவூர் மூலங்கிழார் 38, 40வது பாடல், இடைக்காடனார் 42வது பாடல், எரிக்காட்டூர் தாயம் கண்ணனார் 397வது பாடல், ஐயூர் முடவனார் 228வது பாடல், கோவூர் கிழார் 41, 46, 70, 386வது பாடல், நல் இறையனார் 393வது பாடல், மாரோக்கத்து நப்பசலியார் 37, 39, 226வது பாடல். எல்லாமே புறநானூற்று பாடல் தான். அடுத்தது வெள்ளைக்குடி நாகனார் 35வது பாடல். இந்த பாடல்களில் எல்லாம் இவனை பாராட்டி பேசியிருக்கின்றார்கள். இந்த பாடல்களிலே இவன் பெயர் வளவன் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. எந்த அடையும் பெறவில்லை. கிள்ளி வளவன், வாய்வாய் வளவன், பலம்பூன் வளவன் என அடைபெற்றும் சில இடங்களிலே அழைக்க பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் குழு அனைத்திலுமே அவன் பெயர் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்றுதான் வழங்க பெற்றிருக்கின்றது. இதனால இவனை யாருல இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால, இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தனை பார்த்தோம், குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளிவனவலிலிருந்து இவன் வேறுபட்டவன், அவன் வேறு இவன் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இவனுடைய பாடல் குழு அனைத்திலுமே அவனுடைய பெயர் என்னவாக இருக்கின்றது என்றால் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்றுதான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவன் இந்த குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளிவளவனிலிருந்து வேறுபட்டவன் என்பதை நாம் உணர முடிகின்றது. அடுத்தது இவன் எந்த தலைநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழர்குடி வந்தவன். அதற்கு பின்னர் தான் காவிரி பூம்பட்டினம் வந்திருக்கின்றது இல்லையா? அதனால உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருக்கின்றான். தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறா ஒன்றை காப்பதற்காக முனைந்த சிவியின் வழிவந்தவன் இவன். அதனால் செம்பியன் என்று அழைக்கப்பட்டான் என்று புறநானூறு 37, 89வது பாடல் இவனை தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, இவன் சேரர் வழிவந்தான் ஒருவனுக்குரிய கருவூர் கோட்டையை முற்றுகையிட்டு அந்த கோட்டையை சூழ இருந்த காவற்காட்டினை அடித்து விட்டான். அந்த மரம் வெட்டும் ஒலி கேட்டும் உள்ளே இருந்து வெளிவந்து எதிர்க்கும் ஆற்றலை இழந்து அடங்கி இருக்கின்ற நிலையிலும் கூட அந்த முற்றுகையை தொடர்ந்து நடத்துவது என்பது முறையாக இருக்காது என்று என்ன செய்கின்றார் ஆலந்தூர் கிழார், அதாவது புறநானூறு 36வது பாடல்ல இவனுக்கு அறிவுறுத்துறாரு. அவனே பயந்து போய் உள்ள இருக்கிறான். நீ மரத்தை வெட்டுற, காவல் காட்டுனா வெட்டுற,
அந்த காவல் காட்டை வெட்டும் போது கூட அந்த ஒலி கேட்டும் கூட உள்ளே இருந்து அவன் வெளியே வரல. உன்னோட எதிர்க்கிற ஆற்றல் அவனுக்கு இல்லைன்னு அவன் அடங்கி இருக்கிறான். அவன் அடங்கி இருக்கிற போது நீ இன்னும் முற்றுகைய மேலும் தொடர்வது அப்படிங்கிறது முறையான செயல் இல்லை. அதனால நீ இந்த போரை கைவிடணும்னு சொல்லிட்டு ஆலந்தூர் கிழார் சொல்றாரு. அதன்படி அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றான். யாருக்கு? ஆலந்தூர் கிழார் யாருக்கு அறிவுறுத்தி இருக்காரு? இந்த மன்னனுக்கு. எந்த மன்னனுக்கு? இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனுக்கு. இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அழிந்த போது அவனுக்குரிய வஞ்சி நகரையும் வாட்டியவன் இவனாகத்தான் இருக்கின்றான். சேரர்களுக்கு துணை சென்றவனாகிய அந்த மலையமானை வென்று அவன் மக்களை சிறை கொண்டு வந்து தன் பட்டத்து யானையின் கீழ் இட்டு கொல்ல புகுந்த போது கோவூர் கிழார் அறிவுரை ஏற்று அந்த பழி மிகுந்த செயலை செய்யாது நிறுத்தினான் என்று புறநானூறு 46வது பாடல் குறிக்கின்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளையும் இந்த 3 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. இந்த 3 நிகழ்வுகளையும் தவிர்த்து அவனுடைய கொற்றமானது, அவனுடைய சிறப்பானது, அவனுடைய வீரமானது புலவர்களால் பொதுவாக பலபட பாராட்டப்பட்டுள்ளது. அதே போல அவன் கொடை வளமும் பாராட்டப்பட்டு இருக்கின்றது பாடல்களிலே. இவன் காலத்திலே பகையை வெற்றி கொண்டு வரும் பொருட்களை அல்லாமல் தன் நாட்டு நிலங்களுக்கு வரி விதிக்கின்றான். அந்த வரி விதித்தல் காரணமாக பெரும் பொருளை சம்பாதிக்கின்றான். இது அரசு வருவாயாக இருக்கின்றது. நிலவரி விதிப்பவரே ஆனாலும் இயற்கை சூழல் காரணமாக அந்த நிலத்திற்கு உரியவர் வரி செலுத்த முடியாது வருந்துகின்ற போது இவன் என்ன செய்கின்றான்? அப்படி அந்த வரி செலுத்துகின்றவர்கள் வரி செலுத்த முடியல அப்படிங்கிற போது அவன் அந்த தண்டுவதை, அவர்கள் அப்படி கட்டுவதை கைவிடும் நல்ல அரசனாகவும் இருந்திருக்கான். சரி, அவங்களுக்கு கட்ட முடியல, அதனாலதான் அப்படிங்கிறத அதை தவிர்த்திருக்கிறான் இந்த சோழ மன்னன். புறநானூறு 37வது பாடல் இதனை தெரிவிக்கின்றது. குளமுற்றத்தான் கொற்றம் கொடைவழி மிக்கவன் என்றெல்லாம் அவனுடைய வீரமும் சரி, அவனுடைய கொடை பண்பும் அந்த பாடல்களிலே பாராட்டப்பட்டு இருக்கின்றது. எனினும் இவன் ரொம்ப பெரிய வீரம் மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், கொடையாளி எல்லாம் இருந்தால் கூட தன்னை விட சிறந்த கொடையாளி யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களையும் பாராட்டுகின்ற ஒரு பெரிய உள்ளம் அவனிடம் இருக்கின்றது. அப்படி பார்க்கிற போது புறநானூறு 173வது பாடல்ல சிறுகுடி கிழான் என்ற பண்ணன் என்னும் கொடையாளியை அவன் என்ன செய்கின்றான்? அவன் என் வாழ்நாளையும் தன் வாழ்நாளாக கொண்டு நெளிதுவாங்க, என்னுடைய வாழ்நாளை கூட நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த சிறுகுடி கிழான் என்ற பண்ணன் என்ன பண்ணணும்? இன்னும் பல ஆண்டு வாழ, என்னுடைய வாழ்நாளையும் சேர்த்து அவன் வாழணும், ஏனென்றால் அவன் கொடையாளி என்று வாழ்த்துகின்றானாம். இது புறநானூறு 173வது பாடல் தருகின்ற செய்தி. அடுத்ததாக நமக்கு நன்றாகவே தெரிந்த கோப்பெருஞ்சோழன் பிசராந்தையாரின் நண்பன். உறையூரை தலைநகராக கொண்டு அரசாண்ட சோழ அரசர்களிலே இந்த கோப்பெருஞ்சோழனும் ஒருவன். இப்போ உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்வதர்கள் எல்லாமே முற்கால சோழர்கள். அதுக்கப்புறம் தான் இந்த காவிரி பூம்பட்டினமானது சோழர்களின் தலைநகராக மாறுகின்றது. இவனை பாடியிருக்கின்ற புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா இந்த பாண்டிய நாட்டு பிசராந்தையார், புல்லாற்றூர் எய்ச்சியனார், பொத்தியார், கருவூர் பெருஞ்சதுக்கத்து பூதநாகனார், கண்ணகனார் அப்படிங்கிறவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. இந்த பிசராந்தையார் எப்படியெல்லாம் பாராட்டப்படுறாரு அப்படின்னு சொல்லும் போது பெருங்கோ, பெருநற்கிள்ளி, கோடியோன், கோப்பெருஞ்சோழன் என்றெல்லாம் பாராட்டப்படுகின்றார். பொத்தியார் இவனை தேர்வன் கிள்ளி. இந்த பொத்தியார் தான் அவனோடு மிக நெருக்கமாக இருந்தவர். இவர்தான் அவன் இறக்க துணிந்த போது நானும் உங்களோடு வருகின்றேன், வடக்கிலிருந்து உயிர் துறக்கின்றேன் என்று சொல்லுகின்ற போது உனக்கு இப்போது குழந்தை பிறக்க இருக்கின்றது, அதனால் குழந்தையை பிறந்த பிறகு நீ என்னோடு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உயிர் விட்டதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இவனுடைய
அந்த காலகட்டம் என்பது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏனென்றால் இவனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த அந்த நட்பு பற்றிய அந்த புறநானூற்று பாடல்கள் எல்லாம் ரொம்பவே மெய் சிலிர்ப்பது போல இருக்கும். ஒரு உணர்வான நட்புக்கு என்னெல்லாம் பெருமை கிடைக்கும், அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த தூய்மை, இதுதான் தூய்மை அப்படின்னு சொல்றதுக்கு விளக்கம் கொடுப்பது போல. அவன் மகனோடு ஏதோ ஒரு வகையிலே அவனுக்கு பிரச்சனை வந்தது என்றாலும் கூட அவன் பிசிராந்தையார் மேல் அவன் வைத்திருந்த அன்பும் பிசிராந்தையார் இவன் மேல் வைத்த அன்பிற்கும் அந்த தூய்மையான அந்த நட்பிற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை என்று அந்த உணர்வோடு ஒன்றிய நட்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போன்றது அவர்களுடையது. புல்லாற்றூர் ஏச்சியனார் இவர் தான் சொல்வாரு, சோழனுக்கும் அவனுடைய மகனுக்கும் போர் நடக்கின்ற போது அவனை பக்கத்துல போயிட்டு, நீ இப்படி போர் செய்யறது நல்லா இருக்கா, அவங்க உன்னுடைய மக்கள் தானே, அவர்கள் உனக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வரப்போறா, இவங்க தானே ஆட்சிக்கு வரப்போறாங்க, ஒருவேளை நீ வெற்றி பெற்று அவர்கள் அழிந்து விட்டால் உனக்கு பின்னால் இந்த அரசாட்சியை நீ யாரிடம் ஒப்படைத்து செல்ல போகின்றாய் என்றெல்லாம் அவனிடம் சொல்லி அவனை அந்த பழியிலே இருந்து மகனை கொன்ற பழியோ மகனை அடித்த பழியோ இல்லாமல் வர காத்தவர் இந்த புல்லாற்றூர் ஏற்றியனார். இது புறநானூறு 213வது பாடல். அதன் பிறகு போரையும் கைவிட்டான் கோப்பெருஞ்சோழன். அதற்கு பின்னர் நமக்கு நடந்தது மிகப்பெரிய செயல். தன்னுடைய செயலுக்காகவும் நான் இப்படி செய்ய துணிஞ்சிட்டேனே, இது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொண்டான். அதே போல இந்த மாதிரி என்னை எதிர்க்க துணிந்த அந்த மக்களை பெற்றதற்காகவும் நான் நாணுகின்றேன் என்பது போல உயிரை விட துணிகின்றான் இந்த சோழ மன்னன். துணிந்த அவன் அந்த கால முறைப்படி வடக்கு நோக்கி உண்ணாது நோன்பு இருந்து உயிர் விட்டு இருக்கின்றார். இந்த நிகழ்வின் போது அவர் சொல்ற அந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப மனதை நெகிழ்விப்பதாக இருக்கும். இந்த நிகழ்வின் போது தன்னுடைய நண்பன் பாண்டிய நாட்டு புலவர் வருவார் என்று சொல்கின்றார். அதுதான் அங்க உள்ள பெரிய கிளைமேக்ஸ. வருவார்னு சொல்றாரு. அதை போல அந்த வந்தவனுடைய பெருமை அதைவிட பெரியது. அவருக்காக ஒரு இடத்த ஒதுக்கி வைங்க அப்படின்னு தன்னோடு கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. அதே போலவே அவரும் வருகின்றார், வடக்கிருந்து உயிர் துறக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். பொத்தியார் சொன்ன நிகழ்வு இது எல்லாமே புறநானூறு 67வது பாடல், 191வது பாடல், 213வது பாடல், 216வது பாடல், 217வது பாடல், 219வது பாடல், 270வது பாடல் என்று இந்த பாடல்கள் அவனை பற்றி அந்த பெருமையை சொல்கின்றன. கோப்பெருஞ்சோழன் புலவர்களை புறக்கின்ற ஒரு புரவலனாக இருந்திருக்கின்றான். அவனும் ஒரு புலவன் தான். அவன் பாடிய பாடல்களும் குறுந்தொகையிலே 2 காணப்படுகின்றது. அது குறுந்தொகை 20வது பாடல், 129வது பாடல். அதே போல புறநானூற்றிலே 3 பாடல்களை எழுதியிருக்கின்றான். மொத்தம் 5 பாடல்கள். குறுந்தொகையிலே 2, புறநானூற்றிலே 3. புறநானூற்றிலே புறம் 213வது பாடல், 215வது பாடல், 216வது பாடல். அடுத்து மிகப்பெரிய அந்த சோழ மன்னன் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே காணப்படுகின்ற மன்னன் என்று சொன்னால் அவன் செங்கனான், கோச்செங்கனான் என்பவன். சேரமான் கணைக்கால் இரும்புரை பாடிய குளவி இறப்பினும் என்று தொடங்குகின்ற அந்த புறநானூற்று பாட்டு, அது 74வது பாடல். அந்த கொடுத்திருக்கின்ற அந்த கொழுவிலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால், சேரமான் கணைக்கால் இரும்புரை சோழன் செங்கனானோடு திருப்போர்புறத்து பொறுத்து பற்றுக்கோட்பட்டு குடவாயிற் கூட்டத்து சிறையிற் கிடந்து தண்ணீர்தா என்று பெறாது பெயர் பெற்று கை கொண்டிருந்து உண்ணான் சொல்லி துஞ்சிய பாட்டு அப்படின்னு அந்த கொழுவானது சொல்கின்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திருப்போர் புறத்திலே நடைபெற்ற போரிலே சேரமான் கணைக்கால் இரும்புரையை வென்று சிறைபிடித்து வந்து சோழ நாட்டு குடவாயில் கூட்டத்து சிறையிலே அடைத்த செங்கனான் என்பது வரலாறு. நாம் அறிந்து கொள்வதா அந்த வரலாற்றை அறிந்து கொள்வதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவன் பெரும்பூன் சென்னி என்ற சோழவேந்தன் கணையன் என்ற சேரவேந்தனுக்குரிய அந்த கடுமல கோட்டையை முற்றுகையிட்ட போது அவன் படைத்தலைவன் பழையன் என்பவன். அந்த கோட்டையை காத்து நின்ற நன்னன், அது ஏற்றை, அத்தி, கங்கன், கட்டி, குந்துரை போன்ற படை தலைவர்களை எல்லாம் கொன்றிருக்கின்றான்.
தானும் இறந்துவிட அந்த இடத்திலே சோழனே களம் புகுந்து கழுமல கோட்டையையும் கைப்பற்றி கொண்டு அந்த கணையனையும் என்ன செய்திருக்கின்றான்? அந்த பெரும்பூன் சென்னி என்ற சோழவேந்தன் கணையன் என்ற சேரவேந்தன், அந்த கணையன் என்ற சேரவேந்தனுக்குரிய அந்த களமல கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கின்றான். அந்த கோட்டையையும் அந்த கழுமல கோட்டையையும் கைப்பற்றி இருக்கின்றான். அதன் பிறகு அந்த கணையனையும் சிறை கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு குடவாயிற் கீரத்தனார் என்ற புலவரானவர் பாடியிருக்கின்றார். இது புறநானூறு 44வது பாடலிலே காணப்படுகின்றது. நன்னன் ஏற்றை நறும்பூனத்தி துன்னரும் கடந்திரன் கங்கன் கட்டி பொன்னணி வல்வில் குன்றுரை என்றாங்கு அன்றவர் குழியி அளப்பரும் கட்டூர் பருந்துவட பண்ணி படையன் பட்டன கண்டு அதுனோனான் ஆகி திந்தேர் கணையன் அகப்பட கழுமலம் தந்த பிணையலம் கண்ணி பெரும்பூன் சென்னி என்று இவனை அந்த பாடலானது பாராட்டுகின்றது. திருவானைக்காவல் நாவல் மரத்தடியில இது ஒரு அழகிய ஒரு கதையாக இருக்கின்றது. இவன் எத்தனை கோயில்களை செய்தான் என்று நம்ம முன்னர் பார்த்தோம். அந்த கோயில்கள் பார்க்கிற போது, கட்டடக்கலை பார்க்கின்ற போது இவனை பற்றி நாம் பார்த்தோம். இவன் எத்தனை கோயில்களை கட்டினான், இத்தனையெல்லாம் செஞ்சிருக்கான், போர்ல இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாக்குறோம். ஆனால் இவன் கோயில்களை கட்டி இருக்கின்றான் என்பதையும் நாம் கோயில் கட்டிடக்கலை குறித்து பார்க்கின்ற போது பார்த்தோம். எத்தனை கோயிலை கட்டணும்? என்னமா? 800 பரவாயில்ல. இந்த கோயில் கட்டியது எப்படி, அந்த கோயிலுக்கான அதுக்கான ஒரு பின்னணியில ஒரு கதையை சொல்லி இருக்கிறாரு அந்த சேக்கிழார். இவனுடைய கதையை சொல்லுகின்ற போது அது என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இருக்கு, ஒரு இதுவா இருக்கு. திருவானைக்கா நாவல் மரத்தடியில சிவன் இருக்கிறாராம். அந்த சிவனை வழிபடுகின்ற ஒரு சிலந்தி இருக்கான். அந்த சிலந்தி அந்த சிவன் மீது இலை எதுவும் விழாம அது மேல அப்படி வலை பின்னி அவரை பாதுகாத்து இருக்கான். அந்த தானும் அது வழிபட்டுட்டு வந்துதான் அந்த சிலந்தி. அது இயல்பா அது வலையை பின்னி இருக்கு. சிவனை வழிபட்டு வந்ததாக பெரிய இவர் சொல்றார், சேக்கிழார் சொல்றார். அந்த சிலந்தி போலவே அந்த இறைவனை வழிபடுகின்ற யானை ஒன்று இருந்திருக்கின்றது. இந்த சிலந்தி மீது அந்த வலை பின்னி இருக்கிறது பொறுக்காது. ஐயோ, இப்படி எப்ப பாரு இந்த இப்படி சிலந்தி வலையை பின்னி பின்னி வச்சிருதே, தூசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்போதும் எடுத்து எடுத்து விட்டுட்டு இருக்குமா இந்த யானை. இது எப்போதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க செயலா இருந்திருக்கு, நடந்துட்டே இருந்திருக்கு. இப்படி ஒரு நாள் நடக்கிற போது சிலந்திக்கு ரொம்ப யானை மேல கோபம் உண்டாயிட்டான். அது என்ன பண்ணிச்சான், யானையோட துதிக்கைக்குள்ள உள்ள போயிடுச்சான். அப்போ உள்ள போனா அதனால யானைக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அது என்ன பண்ணுதான், தன்னுடைய துதிக்கைய ஓங்கி அடிக்குதான். ஓங்கி அடிக்கிறதுல எது சிலந்தியும் இறந்து போச்சான், யானையும் இறந்து போச்சான். அந்த இறந்த யானை தான் யாரா பிறந்துச்சான், செங்கனானாக பிறந்தது. அந்த செங்கனானாக பிறந்த அந்த செங்கனான் தான் என்ன பண்றான், யானையில இருந்து செங்கனானாக பிறந்தவன் தான் என்ன பண்றான்னா சிவனுக்கு 70 கோயில்களை கட்டினான் என்று சேக்கிழார் கதையை கொண்டு போறாராம். அந்த செங்கனான் யாரால பாராட்டப்பட்டிருக்கான் அப்படின்னா சம்பந்தர், சுந்தரர், திருமங்கை ஆழ்வார் இவர்கள்லாம் அவனை பாராட்டி இருக்காங்க இந்த கோச்செங்கனான. இதை வைத்து பார்க்கின்ற போது செங்கனான் என்பவன் 240 அந்த கடவழி 40 கூறுகின்ற அந்த செங்கனான், குடவாயிற் கீரத்தனார் கூறுகின்ற செங்கனான், சேக்கிழார் கூறுகின்ற செங்கனான், இப்படி நிறைய பேர் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இன்னும் மீத இருக்கிற கொஞ்சம் பேரை இன்னைக்கு நம்ம மாலையில பார்க்கலாம். நன்றிமா.